ஹலோ. சொல்லு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கூடாதுன்னு. இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு. சரி வை, நான் கூப்பிட்றேன், வை. தப்பான விலாசத்துக்கு வந்துட்டனோ? டேய் முந்திரிக்கொட்டை, இப்படி நீ முன்னாடி முன்னாடி முந்திக்கிட்டு போனதுனால தான் அந்த கார்காரன் உன் காலை நசுக்கிட்டான். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? யாருப்பா? நாயை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்தேன், அதான் வந்தேங்கம்மா. இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கத்தான் ஆள் கேட்டிருந்தப்பா. இத்தனை நாளாக இவ்வளோ நாய்களும் நீங்கள் தனியாக பார்த்துட்டு இருந்தீங்க? நானும் என் மகன் மகேஷும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்ற போய் ஆக்சிடெண்ட்ல அவன் இறந்துட்டான். பெருநாய்னா எனக்கு கொஞ்சம் பயம். இங்கே இருக்கிற நாய் எதுவும் கடிக்காது இல்லைம்மா? நான் வளர்க்குறதெல்லாம் தெரு நாயும் இல்லை, ஜாதி நாயும் இல்லை, எல்லாம் மனுஷங்களால அடிபட்ட நாய்கள். இவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அன்பு வேற எங்கேயும் கிடைக்காது. மொத்தம் எத்தனை நாய்மா இருக்கு? எனக்கு இங்க 200 பிள்ளைங்க இருக்காங்கப்பா. பயப்படாம வாப்பா. டேய், இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவப்படும் போதும் கூட வாலாட்டுவானுங்க. கண்கள் பொங்கும் அன்பில் என்றும் இந்த உறவுக்கு எல்லை இல்லை. வேஷம் போடும் சொந்தங்கள் இல்லை. இவளுக்கு இங்கு 200 பிள்ளை. தினந்தோறும் போழியும் மேகங்கள் இங்கே சிறு துளி அன்பில துள்ளும். வாயில்லா ஜீவனின் சந்தோஷத்தை பாருங்கள். வியாபார உலகில் இவள் அன்பை பார்ப்பவள். கண்கள் பொங்கும் அன்பில் என்றும் இந்த உறவுக்கு எல்லை இல்லை. வேஷம் போடும் சொந்தங்கள் இல்லை. இவளுக்கு 200 பிள்ளை. தினந்தோறும் போழியும் மேகங்கள் இங்கே சிறு துளி அன்பிலே துள்ளும். வாயில்லா ஜீவனின் சந்தோஷத்தை பாருங்கள். வியாபார உலகில் இவள் அன்பை பார்ப்பவள். கண்கள் பொங்கும் அன்பு
நரி மூஞ்சில் முழிச்சாலாவது நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளை போல் நாய் மூஞ்சில் முழிக்க வேண்டியிருக்கு. சே அம்மா, மகேஷ் இறந்து போயிட்டாப்புல. அவர் உயிரோடு இருந்தப்போ தான் அந்த நாயெல்லாம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அவரே போய் சேர்ந்துட்டார். இனி இதெல்லாம் வச்சு காப்பாற்றணும்னு உங்களுக்கு என்னம்மா தலையெழுத்தா? ஏதோ ஜாதி நாய் இருந்தால் கூட யாராவது காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் தெருநாய் வேறு இருக்குது, ஒரு பயிலும் வாங்கவும் மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் அவுத்து விட்டா நம்மளை யாராவது ஏதாவது கேட்க போகிறாங்க? ஏம்மா? உங்கள் அப்பா நடு ரோட்டில் அடிபட்டு கிடந்தா நீ என்னப்பா பண்ணுவ? அதே சமயம் ஒரு நாய் அடிபட்டு கிடந்தா நீ என்ன செய்வ? இது ரெண்டையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்குற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பா. புரியவே வேணாம். நேரம் மகேஷ் இருந்திருந்தா 200 பேருக்கும் ஜோராக்கி போட்டிருப்பான். நீ புதுசு இல்லை, பழக கொஞ்சம் நாளாகும். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், சும்மா 200 பேருன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு 50 நாய் தான் பார்த்துருப்பேன். 200 உங்கள் ராசியாக நம்புகிறான். இன்னைக்கு நீ தான் நம்மளி வீட்டுக்கு போய் சாப்பாடு போட போகிற. எண்ணிக்கிட்டே போடு. என்னது கனமளியா? கனமளி இல்லைப்பா, நமளி. நமளினா நான் இன்னொரு அர்த்தம் இருக்குது. நீ என்ன பண்ணினாலும் வாலாட்டுங்க. சோறு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தெருநாய்க்கெல்லாம் சோறு போட வேண்டிய நிலைமை. நீ அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டு அந்த ரொட்டியெல்லாம் காய வச்சிரு. நான் டவுனுக்கு போயிட்டு வரக்கு ராத்திரி ஆகும். அண்ணனை பத்திரமா பார்த்துக்கங்கடா. என்னம்மா சோறு கண்டாடா சொர்க்கம். இவன் வேற நடுவில். உடனே நம்பரை மாற்றணும். சிப்பா சாணியா.
சொல்லுமா. ஆமாம், நம்ம சீமா இருக்கிற தங்கம்மா கழுவி. அதுக்கு என்னப்பா? தெருவில் யார் விழுந்துருந்தா உனக்கு என்னம்மா? தங்கம்மா விழுந்து கிடக்குது. தங்கம்மா கிளவி தானே விழுந்து கிடக்குது. பேசாமல் வீட்டுக்கு போமா. தெருவில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சா அப்புறம் நம்ம நடுத்தருவுக்கு வந்துடுவோம். கைமா போனேன். நீ வேற ஏன் பொழப்பா இங்கே நாய் பொழப்பா இருக்கு. சத்தம் படாங்கிறா. வலிப்பு வந்த நாய், சொறி நாய், தெரு நாய், இதுக்கெல்லாம் சோறு போட்டு இந்த அம்மா என்னத்தை சாதிக்க போகுதோ. பிறந்தாலும் இங்கே இருக்கிற நாயை மட்டும் பிறக்கவே கூடாது. இதை வேற இந்த அம்மா தொட்டு தொட்டு கொஞ்சுது. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள்லாம் நல்லா கொழு கொழுன்னு ஜாதி நாயா பிறக்குறீங்க. ஏங்கண்ண கொஞ்சம் வரசாப்போ. இப்படி கொலைக்க மாட்டாங்களே. ஏய், எதுக்கு இப்படி கத்தி ஊரை கூட்டுறீங்க? ஏன்பா இங்க என்ன நடந்துச்சு? வணக்கம். ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சோ? அட, நம்ம எல்லாரும் சொல்ற உலகமாக மொக்க போயிது தானே. இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அப்பா வட்டி காசு வாங்கிட்டு மண்டை போட்டான். நீ அந்த காசை ஆட்டை போட்டு வந்துட்ட. ஏண்டாடே, எத்தனை நாள் ஆசை மண்டை வெயில மொட்டை அடிச்சு பார்க்கணும். இனி ஒரு வாரத்தில் வட்டி முதலுமா காசு வீட்டுக்கு வரல, இங்க ஒரு குட்டி இருக்காது. ஒழுங்கா வட்டி கட்டலன்னா அது குட்டி போடுமா? நாய்க்காக என் மகன் உயிரை விட்டான்னு சொன்னனே, அது வேற யாரும் இல்லப்பா. அந்த வட்டிக்காரன் தூக்கிட்டு போன குட்டி தான். அதுக்கு கண்ணு தெரியாது தெரியுமா? காசுக்காக எடுத்துட்டு போனவன் அதுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி ரோட்ல விட்டுட்டா அது எங்கப்பா போகும்? யார போய் அம்மான்னு கூப்பிடும்? இந்த ராத்திரியில அவரை எங்க போய் தேடுவேன்? ஹலோ சார், உங்கள் பணத்தை எப்படியா திருப்பி கொடுத்துட்றேன் சார். அந்த நாயை திருப்பி கொடுத்துருங்க சார். அது கண்ணு தெரியாது சார். என்னது, குருட்டு நாயா? ஆமாம் சார், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குருடங்களாக தான் இருக்கோம். உங்களுக்கெல்லாம் காசு வாங்கும்போது மட்டும் கண்ணு தெரியுது. காசை திருப்பிக்கிட்டா தத்துவம் பேச வேண்டியது. இந்த தத்துவம்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்கேயாவது போட்டு போகிற பொறுக்கிட்டு போ. இப்போ ஃபோனை வை.
ஹலோ சொல்லு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கூடாதுன்னு. இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு. சரி வை, நான் கூப்பிட்றேன் வை. உள்ளது. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். கொஞ்சம் நிறுத்துமா, இங்க கொஞ்சம் நிறுத்து. எப்படி முள்ளுக்குள்ள மாட்டியிருக்கான் பாரு. அவனை தேடி வந்தோம், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. இந்தாப்பா, நீ தான் இனிமே அவனை வளர்க்கணும். தங்கம்மா உளுந்து கிடக்குது, தங்கம்மா கிளவி தானே உளுந்து கிடக்குது. தெருவில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அப்புறம் நம்ம நடுத்தருவுக்கு வந்துடுவோம். அக்கா, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்கக்கா. தாத்தா, அந்த நாயை கொடுத்துருங்க தாத்தா, அது கண்ணு தெரியாதம்மா. நாய் நானே வச்சுக்குவா. ஹலோ, எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லை. அதுவே ஒரு குருட்டு அல்சீமர் கேஸு. அதெல்லாம் இருந்தா என்ன, செத்த என்ன. ஆமா, நீ ஒன்று பண்ண, பேப்பரில் காணவில்லைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துரு. 1 மாசத்துல கனி எஞ்சின்னு முடிச்சிடலாம். பார்த்து மெதுவா எந்திரிங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, உங்களை பார்த்துக்க இங்க 200 பிள்ளைங்க இருக்காங்க. 202ன்னு சொல்லுங்க.